ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்லேயே கடம்பா தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: இப்போ 1/2 kg கடம்பா எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, 3 வெங்காயம், ஒரு 3 தக்காளி. இப்போ வாங்க தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. பாதி வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கிளறிக்கோங்க. குழைய வந்ததும் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா வேணும்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கடம்பாவை ஆட் பண்ணி நல்லா எல்லாத்துலேயும் மசாலா போகிற அளவுக்கு கிளறி விடுங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. அதிலே தண்ணி பிரிஞ்சு வரும். நான் இப்போது 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் மேலே வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அது எதுக்குன்னா, நான் கரம் மசாலா போடலை, அதுக்கு பதிலாக சோம்புத்தூள் போடுறேன். சோம்புத்தூள் போட்டு கொதிக்க விடாதீங்க. கொத்தமல்லி போட்டு சேவ் பண்ணிக்கணும். சூப்பராக டேஸ்டான கடம்பா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.